இன்னைக்கு त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुः सखा त्वमेव त्वमेव विद्यां द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवि नारायणी नमोस्तुते कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणो येति समर्पयामि ॐ तत्सत् जय श्री कृष्ण जी யாரோட இது सुभाषिनी जी பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இன்னைக்கு தியான ஸ்லோகா வந்து வித்யாஜி शुभा विद्याजी जय श्री कृष्ण सर। பேசுங்க. यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैर्वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तन्न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः। தேவாய தஸ்மை நம. ரொம்ப அழகா சொன்னேம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, தெய்வீகமா இருக்கு. Thank you, sir. நல்லா 5 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகம் 16, 17, 18 3 ஸ்லோகங்கள் எடுக்கலாம். இன்னைக்கு 7வது ஸ்லோகத்திலிருந்து ரிவிஷன் ஆரம்பிக்கலாம். कार्पण्य दोषोपहत स्वभाव पृच्छामि त्वां धर्म सम्मूढचेताः यच्छ्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधिमान् त्वां प्रपन्नम् न हि प्रपश्यामि ममापनुद्याद् यच्छोकमुच्छोषणमिन्द्रियाणाम् अवाप्य भूमावसपत्नमृद्धं राज्यं सुराणामपि चाधिपत्यम्। संजय उवाच एवमुक्त्वा हृषीकेशं गुडाकेशः परन्तप न योत्स्य इति गोविन्दमुक्त्वा तूष्णीं बभूवः। तमुवाच हृषीकेश प्रहसन्निव भारत सेनयोरुभयोर्मध्ये विषीदन्तमिदं वचः। श्रीभगवानुवाच अशोच्यानन्वशोचस्त्वं प्रज्ञावादांश्च भाषसे गतासु न गतासूंश्च नानुशोचन्ति पण्डिताः। न त्वेवाहं जातु नासन्न त्वन्नेमे जनाधिपाः न चैव न भविष्यामः सर्वे वयमतः परम् देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्तिर्धीरस्तत्र न मुह्यति। मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्णसुखदुःखदाः आगमापायिनो नित्यास्तांस्ति तिक्षस्व भारत। यं हि न व्यथयन्त्येते
புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பதே. யாரால இந்த மாதிரி துக்கம் சுகம் ரெண்டுக்கும் சமமாக இருக்க முடியுமோ அந்த அறிவாளிக்கு அமரத்துவம் கிடைக்கிறதுக்கு தகுதி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்க. அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்துல இருந்து எது நஜம் எது நல்ல அப்படின்னு பகவான் சொல்ற. நாசதோ வித்யதே பாவோ நா பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஸ்த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. ந இல்லை, அசதஹ நிஜம் இல்லாதது, வித்யதே இருக்கு, பாவக இருப்பு, ந இல்லை அபாவக இல்லாமை, வித்யதே இருக்கு, சதஹ நிஜம், உபயோ இரண்டில், அபி கூட, திருஷ்டக பார்த்து, அந்தஹ முடிவு, உண்மையாக, தூ உண்மையாக, அனயோகோ இவையில், தத்துவ தத்துவம், தர்ஷிபிஹி ஞானிகளால். பகவான் என்ன சொல்ற, அசத்தியத்துக்கு இருப்பு கிடையாது, சத்தியத்துக்கு இல்லாமை கிடையாது, உண்மையாக இவை இரண்டின் தத்துவத்தை ஞானிகள் பார்த்து முடிவு செய்துள்ளார் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு சினிமா பார்க்கலாம். நாசதோ வித்யதே, வித்ய வீமேலராகாத் வித்யதே பாவோ, பாவம் அது, பாவம் இல்ல. நா பாவோ வித்யதே சதஹ, நா பாவோ எல்லாமே நெடுல் எழுத்துகள். வித்ய வீமேலராகாத் தே சதஹ, தே எழுத்து சொன்னா சதஹ கரெக்டா வரும். உபயோரபி, உபயோ யோ நெடுல் எழுத்து, யோ அது எழுத்துலாம் ரபி ஷார்ட்டா வரும். திருஷ்டோந்தஸ், திருஷ்டோ இஷ்யன்ட ஜாயிண்டர்ல திருஷ்டோந்த, டோந்த டோன் மேலேயும் ராகாத் கொடுத்து, டோந்தஸ் த்வனயோஸ்தத்வ, தனயோஸ்த யோ மேல ராகாத், தத்துவ ரெண்டு இத்து இருக்கு, தத்துவல தத்துவ, த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி, தர் ரஃபார் கொடுத்து ஸ்ரீபிஹி. முழு ஸ்லோகம். நாசதோ வித்யதே பாவோ நா பாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஸ்த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. இது ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம். நிறைய அர்த்தம், நிறைய சொல்லலாம் இதை பத்தி. எது நிஜம், எது இட்டர்னல், எது அப்சல்யூட் ட்ரூத், இதுதான் உண்மை நிஜம், அதை எப்படி நம்மளால அதை பார்க்க முடியும், அதுல நம்மளால இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள ரொம்ப டீப்பால போகணும், அட்லீஸ்ட் வந்து புரிஞ்சுக்க பார்க்கணும். நாசத்தோ வித்யதே பாவோ, எது சத்தியம் இல்லையோ அசத்தியம், சத்தியம்னா தேகம் தான் அசத்தியம் அப்படிங்க. இந்த உடம்பு வந்து முதல்லயும் இல்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இல்ல, இருந்ததுக்கு அப்புறமும் இருக்க போறது இல்ல. அண்ட் க்ஷணம் க்ஷணமா அது அழிஞ்சுன்னு தான் இருக்கு, மாறின்னு இருக்கு, அழிஞ்சுன்னு இருக்கு. அதனால அது வந்து அதோட எக்ஸிஸ்டன்ஸ், அதோட இருக்கிறது இல்ல. அதாவது எது அசத்தியமோ அது, அதோட இருப்பு அதுன்னு ஒண்ணு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறார். அதே மாதிரி நா பாவோ வித்யதே சதஹ, எது சத்தியமோ அது வந்து என்னைக்குமே மாறாது, அதுக்கு இல்லாமைங்கிறது இல்லை. ரொம்ப அழகா இந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மணிமணியா எழுதியிருக்காரு. நாசத்தோ எது இல்லையோ அதுக்கு இருப்பு கிடையாது, எது சத்தியமோ அதுக்கு இல்லாமைங்கிறது கிடையாது என்ன பகவான் சொல்ற. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் அது இருந்தது, நம்ம இப்ப இருக்கிறோம் இந்த தேகத்திலயும் அது இருக்கு, நம்ம இறந்தப்புறமும் அது இருக்க போறது.
அதான் சத்தியம். வேதங்கள்ல சத்தியங்கிறது 3 விஷயத்த சொல்லியிருக்காரு பகவான். பரமசத்தியம், அதே மாதிரி நம்மளோட ஆத்மா, ஜீவாத்மா, அது ஒரு சத்தியம். இந்த மாயை அதுவும் ஒரு சத்தியம்தான். இந்த உலகம்ங்கிறது இருக்கு, இல்லைன்னு இல்லை. இந்த உலகம் இல்லாதனால நம்மளால இருக்க முடியாது. இந்த உலகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த உலகத்தோட நம்ம அது அதுல இருக்கிற சத்தியத்தை, அது வெறும் ஒரு சத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா இருக்கலாம். பட் அதோட நமக்கு ஒரு பிணைப்பு வருதுனால, நம்ம அதுதான் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு அதாவது இந்த துக்கங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியல. இந்த இந்த உலகம் மாறிண்டு தான் இருக்கு. உடம்புல இருக்கு தேகங்கள் வந்துட்டு இருக்கு, பிறந்துட்டு இருக்கு, இறந்துட்டு இருக்கு. பட் நம்மளால அது மாறிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியல. நான் எப்பவுமே ஒரு உதாரணம் சொல்லுவேன். 2 ட்ரெயின் சேர்ந்தாப்புல போயிட்டு இருந்ததுன்னா, இந்த 2 ட்ரெயினுக்கு நம்ம இங்க இருக்கிறவனுக்கு அந்த அந்த ட்ரெயின்ல உட்காந்துட்டுலாம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது நம்ம மாறாத மாதிரி இருக்கும், சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வெளியில இருந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும் 2மே ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஒரு அசத்தியம், இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் சத்தியம். அதனால நம்ம 2 பேருமே ஒரு லெவல்ல இருக்கிறதுனால நம்மளால அது மாறுறது தெரிய மாட்டேங்குது. எல்லாமே மாறிட்டு இருக்கு. நமக்கு எழுத்தாப்புல இருக்கிற நம்மளோட குழந்தைகளா இருக்கட்டும், நமக்கு எழுத்தாப்புல இருக்கிற மரங்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் மாறிட்டு இருக்கு. க்ஷணம் க்ஷணமா மாறிட்டு இருக்கு. ஆனா அது நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளும் அதே அசத்தியத்துல இருக்கிறதுனால. நம்ம அந்த சத்தியத்துல இருந்து வெளியில வந்துட்டோம்னா, அந்த அசத்தியத்துல இருந்து வெளியில வந்துட்டோம்னா எது நிஜம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ நம்மளே ஒரு அசத்தியமானது நம்ம உடம்பு இருக்கிறது. அதனால அது நம்ம இந்திரியங்களுக்கு அந்த சத்தியங்கள் தெரியாது. அந்த இந்திரியங்களுக்கு வெளியிலேருந்து வர ஸ்தூல இந்த ஸ்டிமுலஸ், நமக்கு வர இதெல்லாம் தான், எதெல்லாம் நம்மளை தொடர்பு என்னெல்லாம் நடக்கிறதோ அதுதான் நமக்கு புரியுமே தவிர, எது சத்தியங்கிறது நம்ம இந்திரியங்களால முடியாது. அது நமக்கு அதுக்குள்ள போய் நம்ம நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா தான் நமக்கு ஒரு சத்துவ ஞானம் வந்தாதான் அதை பார்க்க முடியும். உபயோரப்பி திருஷ்டோம் வனயோ தத்துவதர்ஷிபிகி. இதுல தத்துவதர்ஷிபிகி அப்படிங்க முதல் ஸ்லோகத்துல பண்டிதா அப்படின்னா, பண்டிதாக்கு இறந்தவாழ பத்தியும் வருத்தப்பட மாட்டா, இருக்கிறவா பத்தியும் கதாசூன கதாசூன 2 பேரும் இருக்கிறவாளை பத்தி சரி, இறந்தவாளை பத்தி சரி, அவளை பத்தி கவலைப்பட மாட்டா அப்படின்னு பண்டிதா பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் 12, 13வது வருஷத்துல தீரா அப்படின்னார். தீரன்னு ஒரு ஞானிகள் தான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு 2 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு யாருக்கு புரியுறதோ அவ தீரம் அப்படிங்கிறார். இங்க தத்துவதர்ஷி அப்படிங்கிற. தத்துவதர்ஷின்னா யாரால இந்த விஷயங்களை பார்க்க முடியுமோ, இந்த தத்துவம், அதாவது சத்தியத்துக்கு அழிவே அழியாது, அசத்தியம் அதோட இருப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை புரிஞ்சவா தத்துவதர்ஷி அப்படிங்கிற. இதுல தத்துவதர்ஷி அப்படிங்கிறதுக்கு ஞானேஸ்வரியில ரொம்ப அழகான ஓமைகள் கொடுத்திருக்கார். सलीलीन पय जैसे एक होनी मीनले असे परी निवडूनी राजहंसे வேகளே கீஜே. எப்படி பால்ல தண்ணி கலந்து இருந்ததாலும் இந்த பாலும் தண்ணியும் தனித்தனியா பார்க்க முடியாது. ஆனா ராஜஹன்ஸ்னு ஒரு பறவை இருக்கு, அதனால இந்த பாலையும் தண்ணீரையும் தனியாக்கிட முடியும். அந்த மாதிரி ஞானிகள். அதே மாதிரி கீம் அக்னிமுகே கிடாள தோடோனியா சோக்ஹாள நிவடித்தி கேவல புத்திமந்த. எப்படி புத்திமந்த, அதாவது ஸ்கில்டா இருக்கிறவா, யாருக்கு அந்த கலை இருக்கோ அவ எப்படி நெருப்புல இந்த தங்கம் இருக்கிற இந்த நகைகள் எல்லாம் உருக்கிட்டு அதுல இருக்கிற தங்கத்தை மட்டும் எப்படி அவளால தங்கத்தை தனிப்படுத்தி இந்த பாக்கி விஷயங்களை தனிப்படுத்தி எப்படி எடுக்க முடியறதோ அந்த மாதிரி நாதரி ஜானி வேட்சா ஆயணி கரிதா ததி காழசணி மக நவநீத நிர்வாணி திசே ஜெயசே. இல்லைன்னா எப்படி இந்த தயிர்ல இந்த பட்டர் நெய் வெண்ணெய் எப்படி இருக்கோ, அந்த வெண்ணெய் மட்டும் எப்படி தனியா எடுத்து தனி
தயிர் தனி வெண்ணெய் தனியா எப்படி எடுக்க முடியறதோ, கி பூச பீஜ ஏகவட்ட உபனிதா ராஹே கனவட்ட தேத்த உடே தே பலக்கட்ட ஜானோ ஆலே. எப்படி அந்த அரிசியும் நெல்லையும் தனித்தனியா காத்துல பறக்க விட்டு எப்படி எடுக்க முடிகிறதோ அந்த மாதிரி. அதாவது ஞானேஷ்ல தைசே விசாரித்தா நிரசலே தே பிரபுஞ்ச சஹஜே சாடாலே மக தத்துவா தத்துவ உரலே ஞானி ஆசி. அந்த மாதிரி எது நிஜம், எது எது இல்லை, எது பியூரான தங்கம், எது இல்லை, எது பால், எது நீர், எது எப்படி அந்த ஞானி அந்த மாதிரி தனியா பாக்குற ஆளுக்கு தான் ஞானி. அந்த மாதிரி தர்ஷிதா அப்படின்னு இந்த ஞானேஸ்வரியில ஓமைகளுக்கெல்லாம் ஒரு குறைச்சலே இல்லை. கேட்டா எனக்கு அப்படியே அழியா அவ்வளோ அழகா அந்த காலத்துல எழுதியிருக்கா. இந்த மாதிரி ஒரு பூமியில நம்ம பிறந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஞானிகள் எப்படி அவளால அது மாதிரிலாம் யோசிச்சு எது சத்தியம் எது அசத்தியம்ங்கிறதுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கா எப்படி அழகழகா எழுதியிருக்கா. அந்த காலத்துல எழுதியிருக்கா. இந்த மாதிரி பூமி நம்ம இப்படி ஆயிருக்கோம். அவ்வளவு அழகழகா இந்த ஞானேஸ்வரியில எழுதியிருக்கா. அந்த மாதிரி தீர்க்கதர்ஷி தத்துவதர்ஷி பிகி அந்த மாதிரி ஆளுக்கு இந்த ரெண்டுத்துலயும் உபயோரப்பி இந்த ரெண்டுத்துலயும் என்ன எது இந்த ரெண்டு விஷயத்திலயும் எந்த தனித்தனியா இருக்கிறதுங்கிறது தத்துவத்தை அறிந்தவர் ஞானிகள் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அதாவது அசத்தியத்துக்கு இருப்பே கிடையாது, சத்தியத்துக்கு அழிவே கிடையாது, சத்தியம் எப்பொழுதுமே இருக்கும், இல்லாமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறவர் தான் நம்ம சாதகா இருந்தோம்னா இந்த ஒரு சத்தியத்தை நம்மளால புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை பத்தி நமக்கு ரியலைஸ் ஆறதோ இல்லையோ, ஆனா இந்த ஒரு சத்தியத்தை நம்மளால புரிஞ்சுண்டு கீதையை எப்படியே படிச்சுட்டு போனோம்னா நமக்கு நல்லாவே இப்ப கீதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு புரியணும்னா இந்த ஒரு தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வேற இது வேற அப்படிங்கிறது. எது சத்தியம் எது அசத்தியம்? நமக்குள்ள இருக்கிற பரமாத்மா தான் சத்தியம், பகவான் தான் சத்தியம். அந்த அந்த தேகம், அதனால வர பிணைப்புகள், இந்திரியங்கள், அதெல்லாம் அசத்தியம். அது எப்பொழுதுமே அழிய போகுது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். அவிநாஷி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. அவிநாஷி அழியாதது, தூ ஆனால், தத் அந்த, வித்தி அறிந்து கொள், ஏன எது, சர்வம் எல்லாம், இதம் இந்த, ததம் வியாபித்துள்ளது, விநாசம் விநாசம், அவ்யயஸ்ய அழிவது, அஸ்ய அதன், ந இல்லை, கஷ்சித் ஏதேனும், கர்த்தும் செய்வது, அர்ஹதி முடியும். என்ன சொல்றதுன்னா, ஆனால் அறிந்து கொள், தேகம் முழுவதும் வியாபத்திற்கும் அது அழிவில்லாதது, எந்த செயலாலும் அதை அழிக்க முடியாது. ஒரு சரணமா பார்க்கலாம். அவிநாஷித்து, அவினா நான் நெடில் எழுத்து, அந்த நான் எழுத்துல ஸ்ரீ ஷார்ட் ஆயிடும். அவிநாஷி இல்ல, அவிநாஷி. ஷ நாக்கு மடிச்சுன்னு சொல்லணும். து தத் வித்தி, தத் வி தமிழராக, த்வி வித்தி மீனலராக, தத் வித்தி ஏன சர்வ, ஏன ஏன இல்ல, ஏன சர்வமிதம் ததம், சர்வ ரஃபார் கொடுத்து, ததம் விநாசமவ்யயஸ்ய, விநாச நான் நடுலத்து, ஷமவ்ய மேலவராக, யஸ்யாஸ்ய யஸ்யா யாமேலராக, ஸ்யா யாமேலராக, விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி, ந கஷ்சித் இஷ்ச கமேலராக கொடுத்து, சித்க சீமேலராக கொடுத்து, ந கஷ்சித் கர்த்து ரஃபார் துமர்ஹதி. அதே மாதிரி திருப்பி ரஃபார். இந்த ரஃபாரை கொடுக்கறது நான் எப்பவுமே அப்படின்பேன். ஏன்னா அது எங்கேயோ படிச்சேன், அந்த மாதிரி சொல்லிச்ச அந்த சாண்டிங்கோட வைப்ரேஷன் ரொம்ப அழகா இருக்கும்னு. ஸோ எப்போதும் சொல்லிச்ச கவலைப்படாம நல்ல
நாக்க வைப்ரேட் பண்ணின்னு சொல்லிக்கலாம். முழு ஸ்லோகம். அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. அவிநாஷி து தத்வித்தி. தூ அப்படின்னா நிஜமாவே சத் தான் சத்தியமானது. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் என்ன ஒரு வேறுபாடுங்கிறது முதல்ல ஸ்லோகத்துல கொடுத்துருக்கோம். அது அந்த அந்த இதுதான் அவிநாஷி. அதாவது பகவான் வந்து அர்ஜுனன்ட்டு சொல்ற, இது வந்து நம்ம தேகத்தை பத்தி சொல்லச்சு, அது தேகம் வந்து எப்பொழுதுமே அழியக்கூடியது. ஆனா அந்த தேகத்துல இருக்கிறவர் வந்து அழிவு இல்லாதது, அவிநாஷி. அப்புறம் என்ன சொல்லணும்னா, இந்த அவிநாஷியானது தத்வித்தி புரிஞ்சுக்கோ, எல்லா இடத்துலயும் வியாபித்துள்ளது அப்படிங்கிற. இப்ப இந்த சோல் அப்படிங்கிறோம், ஆத்மா அப்படிங்கிறோம். நமக்கு ஒரு கேள்வி வரும், எங்க இருக்கு இந்த ஆத்மாங்கிறது, எங்க இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள வசிக்கிறவர் எங்க வசிக்கிறா, எங்க அந்த ஆத்மா எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல நம்ம வேதங்கள்ல சொல்லிருக்கு. பிரஷ்னோபனிஷத்துல சொல்லிருக்கு, ஹிருதிஹேஷா ஆத்மா. சாந்தோக்கிய உபனிஷத்துல என்ன சொல்லுங்கன்னா, சவா ஏஷா ஆத்மா ஹிருதி. ஹிருதினா ஹிருதயம். ஹிருதயம் எங்க இருக்கோ அது பக்கத்துலதான், அந்த இடத்துலதான் இந்த ஆத்மாங்கிறது வசிக்க. இந்த தேகினா இந்த உடம்புல வசிக்கிறவர் வந்து அங்கதான் இருக்கு. ஆனா இதோட இந்த தேகத்துல அந்த ஹிருதயம் பக்கத்துல இந்த ஆத்மா இருந்தாலும், இந்த ஆத்மா எங்க அந்த இடத்துல வசிச்சாலும் உடம்பு முழுக்க அந்த ஆத்மாவோட இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு தானே நம்ம தோன்றது. இந்த நாம் அப்படின்னா இதுல வந்து ஹிருதயம் மட்டும் இல்ல, உடம்பு முழுக்க இருக்கிற மாதிரிதான் தோணும். அதுக்கு வேதவியாசர் வந்து பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறார். அவிரோதச்சந்தானவத். எப்படி சந்தனம் கொஞ்சம் நம்ம தலையில நெத்தியில எட்டுண்டாலும் உடம்பு முழுக்க குளிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்த ஆத்மாங்கிறது ஹிருதயத்துல இருந்தாலும் உடம்பு முழுக்க இருக்கிற மாதிரி தோணும். அது ஆத்மா ஹிருதயத்துல இருக்கு, ஆனா இப்படி எல்லா உடம்பு முழுக்க இருக்குன்னா அது எப்படி எல்லா இடத்துக்கும் போறது அப்படிங்கிறதுக்கும் வியாசர் ரொம்ப அழகா பிரம்மசூத்திரத்துல இருக்க. வியாப்தி ரேகோ கந்தவத். எப்படி ஒரு பூ அதோட கந்தம் முழு இடத்துலயும் அப்படியே பரவுறதோ, அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மா அதோட எஃபெக்ட் உடம்பு முழுக்க பரவுறது அப்படின்னு சொல்லியிருக்க. ஏன சர்வமிதம் தத்தம் தான் சொல்லுவாங்க. இந்த உலகம் முழுக்க, இந்த பிரபஞ்சம் முழுக்கன்னு சொல்லலாம், இந்த ஜீவாத்மாங்கிறது அப்படியே எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு அப்படிங்கிறோம். இந்த ஏன சர்வமிதம் தத்தம்ங்கிறது பகவத்கீதையில 3 வாட்டி வருது. இந்த ஸ்லோகத்துல வருது, அதே மாதிரி 8வது அத்தியாயத்திலையும் வருது. புருஷஸ்ஸ பரப்பார்த்த பக்தியா லப்ய ஸ்வநன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். அதே மாதிரி 18வது அத்தியாயத்திலையும் வருது. அங்க வருது, அதே மாதிரி இங்கேயும் வருது. ஸோ இங்க வந்து ஜீவாத்மாவை பத்தி சொல்றது, ஏன சர்வமிதம் தத்தம், எல்லா இடத்துலயும் அது வியாபித்திருக்கு அப்படின்னு. அண்ட் த அத்தியாயத்திலயும் இருக்கட்டும், அது வந்து பகவானை குறிக்கிறது. ஸோ இங்கேயே ஒரு குழு மாதிரி சொல்றார்,
நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா தான் பரமாத்மா. அந்த பகவான் வந்து ஏன சர்வம் இதம் ததம் சொல்ற மாதிரி ஏன சர்வம் இதம் ததம். So, the ஜீவாத்மா ஒண்ணு வந்து இந்த விஷயம் obvious. இதுக்கு இந்த இதுக்கு அழிவே கிடையாது. எந்த எந்த ஒரு செயலாளரையும் இத அழிக்க முடியாது.